ஓகே, பிரைஸ் லார்ட். வானத்தையும் பூமியும் சமுத்திரங்கள் நீரோட்டிலும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த குறிப்புகளை நம்ம பார்த்தீங்கன்னா முடிந்தவரை நம்ம பார்க்க போகிறோம். இது சர்ச்சில் நான் எடுத்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக இதை நான் பேச விரும்புகிறேன். அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள், நிறைய ஆசீர்வாதங்களுக்காக பேசுகிற வார்த்தை. இந்த மாதிரி மாதத்துல 1ஆம் தேதிகளில் நிறைய தடவை இதை பேசுவாங்க. நிறைய கலங்காதை திகையாதை உபதேசங்களை பேசக்கூடியவங்க இந்த வசனங்களை எடுத்து பேசுவார்கள். யோவான் சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஜனங்களிடத்துல சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வசனத்தை இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நிறைய மேலோட்டமாக இதை பார்த்து இதை மற்றவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த கிறிஸ்தவ சமூகத்துக்கும் தவறான ஒரு வார்த்தை உதாரணத்தை உச்சரித்து சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, எது துக்கம்னு தெரியல, ஏன் துக்கப்படுறோம்னு தெரியல, துக்கத்துக்கானவர்களா நாம் அப்படின்றத அதுக்கான பதில் என்ன தெரியல. சபைக்கு வர்றாங்க, துக்கம் என்ற வார்த்தை அழியாதாவும் மாறாதாவும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். சபைக்கு வராங்க, 10 வருஷமா அல்லது 5 வருடங்களாக அல்லது 3 வருடங்களாக என்ன செய்யறாங்கன்னா சர்ச்சுக்கு வராங்க. ஆனா அவங்க வாழ்க்கை துக்கத்துலதான் இருக்கு. பாஸ்டரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, பாஸ்டர் அம்மாவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, விசுவாசியும் அதற்காக பாஸ்டர்ட்ட ரெக்வஸ்ட் பண்றதுல குறைஞ்சு போகல. அப்போ என்னங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிறிஸ்தவ புதினங்கள் ஊடாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் பேச விரும்புகிறேன். தயவு செய்து சொல்கிறேன், இது நம்ம இந்த வசனத்தை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இது என்ன ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்தை நான் பதிவு செய்கிறேன். நீங்க இதை கேட்கணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. நீங்க ஆவியில உண்மையாவே உணர்த்தப்படுவீர்கள் என்றால் இந்த வசனத்தை நீங்க கேட்கலாம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, போகட்டும். இப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற வார்த்தை தலைப்புள்ள நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தனியாக நம்ம பிரிக்க வேண்டும். புரியுதுங்களா? துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தனியா பிரிச்சு வச்சாதான், நம்ம துக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான் சந்தோஷம் என்னங்கிறது நமக்கு புரியும். புரியுதுங்களா? அப்போ முதல் கேள்வி, எது துக்கம், எது துக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா, பணம் இல்லைன்னா துக்கம், வியாதி வந்தா துக்கம், வியாகுலமா இருந்தா துக்கம், யாரும் நம்ம கிட்ட பேசலைன்னா துக்கம், யாரும் பாத்தீங்கன்னா எங்க மேல அக்கறை காட்டலைன்னா துக்கம். துக்கம் துக்கம் துக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா எது துக்கம்ங்கிற உண்மையான ஒரு புரிதல் இன்னைக்கு இல்லாம போச்சுங்க. இன்னைக்கு சபைகள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா துக்கம் என்பது ஒரு ஒரு பேசுற என்னவாயிடுச்சுன்னா வழக்க சொல்லாக மாறிவிட்டது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபையில துக்கம் இருக்கிறது அப்படின்றதுல எந்த விதத்திலையும் மாற்றுக்கிறது கிடையாது. எங்க பார்த்தாலும் துக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்தான் ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு துக்கம் இருக்கும் இல்லையோ, ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு துக்கம் தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லணுங்க. இப்ப பாருங்க, எனக்கு அன்பானவங்களே ஒரு விஷயத்தை கவனிங்க. எது துக்கம் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். அப்ப எது துக்கம் அப்படின்னு இன்னும் உலகத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த மாம்சத்துக்குரிய போராட்டங்களை நம்ம துக்கம்னு நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம் இல்லைங்களா? அப்புறம் அடுத்த கேள்வி, முதல் கேள்வி என்ன, எது துக்கம் அப்படின்றத இந்த கேள்வியை வச்சுக்கோங்க. நான் திரும்ப அதுக்கு பதில் நான் வரேன். துக்கத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. முதல் கேள்வி என்ன, எது துக்கம்ன்றத ஒரு ஆவிக்குரிய மகன் அல்லது ஆவிக்குரிய ஒரு பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய சபை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது துக்கத்திற்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத முதலாவது கேட்கணுங்க. துக்கத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா துக்கத்துல நீங்க படைக்கப்படவில்லை, நீங்க உருவாக்கப்படவில்லை, நீங்க துக்கத்துக்கான பிள்ளை கிடையாது. முதலாவது கவனிச்சுக்கணும். இது நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஏதேன் தோட்டத்துக்குள்ள நீங்க போனாதான் நீங்க துக்கத்துக்காக படைக்கப்பட்டீர்களா அப்படின்றது தெரியணும். இன்னைக்கு நிறைய தவறா இன்னைக்கு போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய ஜனங்களுக்கு
ஐயோ நான் துக்கத்துக்காக படைக்கப்படவில்லை, நான் துக்கத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, நான் பிறப்பிலேயே எனக்குள்ள சந்தோஷம் இருந்திருக்கிறது. என்னை ஆண்டவர் பிறப்பிக்கும் போது அவருடைய சாயலை உருவாக்கும் போது நான் துக்கத்துக்குரியவன் அல்ல. துக்கம்ங்கிற வார்த்தையே அங்க கிடையாது, உச்சரிப்பே கிடையாது. துக்கம் அது என்னது, துக்கத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்கும் போது நீங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகணுங்க. நான் சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இது நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எது துக்கம்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு துக்கம் என்பது என்னவா மாறிடுச்சுன்னா கண்ணுக்கு தெரிந்த துக்கங்களை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு யாரையாவது இழந்துட்டோம்னா அது துக்கமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கம் வரும்போது துக்கமா இருக்கு. அப்ப இந்த பார்வையில இன்னைக்கு துக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ என்னுடைய பார்வையில எது துக்கமா தெரியுதுன்னா இதுதான். புரியுதா? இப்படிப்பட்ட இந்த சமூகத்துல இன்னைக்கு துக்கம் என்பது என்னவா மாறிட்டுன்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை என்னுடைய கண்ணுக்கு நேரா பாக்குறோனோ அதுதான் என்னவா இருக்கு எனக்கு துக்கமா தெரியுது. யாரும் என்னிடத்துல பேசவில்லை என்றால், யாரும் என்னிடத்துல அன்பு காட்டலைன்னா அதுதான் எனக்கு துக்கமா தெரியுது. அப்படி ஒரு பார்வையில துக்கத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் துக்கத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம சொல்லியாச்சு. நான் துக்கத்திற்கு உரியவனா, நான் துக்கத்துக்கு உரியவனா, அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, நான் துக்கத்துக்கு உரியவனா? இன்னைக்கு நீங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க விசுவாசத்தின் அடிப்படையில இயேசு ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இன்னைக்கும் உங்களுக்குள்ள துக்கம் இருக்கிறதே, புலம்பலும் இருக்கிறதே, இந்த கவலையும் இருக்கிறதே, ஏன் இது இருக்கு? என்ன அடிப்படையில் இந்த வசனத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் நீங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அதாவது என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறப்போகுதுன்றத அங்க சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. இது வந்து என்னமோ துக்கம் வந்து ஒரு சாபமான ஒரு காரியம் போல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை பயமுறுத்தாட்டுறதுக்குன்னே வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை. நான் என்ன சொல்லுறேன்னு கேட்டா, இந்த வசனத்தை நீங்க சிம்பிளா படிச்சு பாருங்களேன். எப்பா நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க துக்கத்துல இருக்கீங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஒன்னு இழந்ததுனால இன்னைக்கு நீங்க துக்கத்தின் ஒரு கால சூழலுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கீங்க. சந்ததியா இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் வந்துட்டேன், என்னுடைய மரணத்தின் நிமித்தம் இந்த துக்கம் எல்லாம் இப்ப என்னவா மாறப்போகுது, சந்தோஷமா மாறப்போகுதுன்னு சொல்ல வர்றாரு. அதான் அந்த வார்த்தையோட அர்த்தமே ஒழிய வேறொரு கட்டுக்கதையை இங்க என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, ஜனங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த துக்கத்தை பயன்படுத்தி நாம் வந்து தவறாக அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா போதிக்க கூடாது என்பதை நான் சொல்ல இதன் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, அடுத்தது 4வது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது துக்கமா இருந்தது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது துக்கமா இருக்கிறது? என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில எது துக்கம்? பாருங்க, தேவனை தேடலைன்னா நமக்கு துக்கம்ங்கிற அந்த இதே இருக்காது. பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை, அது ஒரு சிலர் வந்து தேவ பிரசன்னத்துல இல்லைன்னா துக்கப்படுவாங்க, பைபிள் படிக்கலன்னா துக்கப்படுவாங்க, ஊழியம் செய்யலைன்னா துக்கப்படுவாங்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டோமே அப்படின்ற ஒரு துக்கம் இருக்கும். இந்த துக்கத்தை இன்னைக்கு தள்ளி வச்சுட்டு மாறாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரீர துக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதான் நான் முன்னாடி சொன்னது. புரியுதுங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை, நீங்க இன்னைக்கு சரீரத்துல மாம்சத்துல துக்கப்பட்டு இருக்கிறீங்க, அது என்ன செய்ய போகுதுன்னா மாறி இப்ப நீங்க என்னவா மாற போறீங்கன்னா சந்தோஷத்துக்குரிய பிள்ளைகளா நீங்க மாற போறீங்க அப்படின்ற நம்ம ஒரு சூழலுக்குள்ள வரும். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு துக்கம்னா என்னன்னு தெரியலைங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா, வேதம் படிக்கிறவங்களா, அல்லது நீங்க வந்து தேவனை தேடுகிறவங்களா இருந்தால், கர்த்தருக்குள்ள நீங்க பலப்பட்டு இருந்தால் துக்கம் என்னங்கிறது நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கன்றார். புரியுங்க? துக்கத்தை உங்க முகத்துல நீங்க காட்டாதீங்க, நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் அந்த நிருபத்தை எழுதுகிற போதே அவர் துக்கத்தில் தான் இருந்தார். ஆனால் அவர் ஆவிக்குரிய மகனாக அந்த வசனத்தை, அந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தோமானால் இந்த உலகத்தினுடைய துக்கங்கள் நம்மளை மேற்கொள்ளாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நான் அதை ஒன்னொன்னா நான் கேட்டுட்டு நான் உங்களோட இதுக்குள்ள வந்துடுறேன். நான் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதல்ல. அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு முடிவுக்குள்ள நம்ம வந்து அதை முடிக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது துக்கம்? புரியுதுங்களா? நான் ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தேன்னா, நான் ஜெபிக்கிறவன் சொன்னா, கிறிஸ்தவன் சொன்னா, எது துக்கம் எனக்கு? இந்த வியாதியா, அல்லது இந்த பண பிரச்சனையா, அல்லது இந்த வியாதியா, வியாகுலமா, எது துக்கம்னு நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய பிள்ளை அதே துக்கமாக சொல்லக்கூடாது.
நீ ஜெபிக்கிறவனா இருந்தால், ஐயோ நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் இருக்கிறேனே, அது துக்கமா இருக்கணும். அதை பகுத்தறியணும். ஐயோ நான் ரொம்ப கோவப்படுறேனே, சொல்றது புரியுதா இல்லைங்களா? நான் கோவப்படுறேனே, கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் அவருடைய பரிசுத்தத்துல இல்லையே, இந்த துக்கம் நமக்குள்ள வரணும். இந்த துக்கம் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள இருக்கான்னா இன்னைக்கு இல்ல. புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னுடைய படைப்பில் துக்கம் இருந்ததா அப்படின்றது. என்னுடைய படைப்பில் துக்கம் இருக்கா? அதாவது 5வது பாயிண்ட் என்னதுன்னா, என்னுடைய படைப்புல துக்கம் இருந்ததா? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்முடைய படைப்புல துக்கம் இருந்ததுன்னு. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைக்கிற போது அவருடைய சாயலின்படி படைத்தாரு. அப்ப துக்கம்ன்றது தேவனிடத்துல இல்ல. அந்த தேவனிடத்துல இல்லாத ஒரு விஷயம் அவருடைய சாயலை படைக்கப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடையாது என்பது 100% உண்மை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்னோட படைப்புல துக்கம் என்கிறது இல்ல. கரெக்டா? அப்ப எனக்குள்ள முழுமையா என்ன இருந்தது? 100% என்ன இருந்தது? 100% என்னுடைய வாழ்க்கையில எது இருந்தது? சந்தோஷம் மட்டும்தான் இருந்ததுங்க. புரியுதா? ஆமீன் சொல்லுங்களேன். என்னை ஆண்டவர் படைக்கிற போது, இந்த பூமியில பிரபஞ்சத்துல தேவன் என்னை சிருஷ்டிக்கிற போது 100% என்னை சந்தோஷத்துக்கான பிள்ளையதான் படைத்தார். அவருடைய சாயல்ல, அவருடைய மகிமையில, அவருடைய கேரக்டர்ல என்ன இருந்ததோ அந்த கேரக்டர் முழுவதும் எனக்குள்ள இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு கிறிஸ்தவம் இதை மறைக்கிறது, மறுக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? இதை இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு துக்கம்னா அதை கொடி பிடிச்சி தூக்குறதுக்கு நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்கிறாய், நீ சந்தோஷத்துக்காக படைக்கப்பட்ட உன்னுடைய படைப்புல துக்கமே இல்லைன்னு நான் சொல்லும் போது, அப்படிலாம் கிடையாது, மனுஷனா பிறந்தா ஏங்க வியாதி வியாபம் இந்த சரீரத்துக்குரியது, அது ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறாக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்துக்குரியதுதான் அப்படிங்கிறத நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். புரியுங்களா? என்னுடைய படைப்பில் துக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை, நெவர். அப்போ எப்ப துக்கம் உருவாகிறது அது நம்ம கேட்கலாம். என்னுடைய படைப்புல 100% துக்கம் கிடையாது, சந்தோஷம் தான் இருந்தது. துக்கத்திற்கு யார் சொந்தக்காரர்? இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். முதலாவது, துக்கத்துக்கு யார் சொந்தக்காரர்? அழுகையும் இந்த கவலையும் இந்த வேதனைக்கும் யார் சொந்தக்காரர்? ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட நாம் சொந்தக்காரர்களா? துக்கத்தை எனக்குள்ள இருந்த சந்தோஷத்தை பறிச்ச ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, மேற்படியான், அவன் துக்கத்துக்குரியவனா? சொல்றது புரியுதா இல்லைங்களா? என்னை தேவன் இந்த பூமியில படைக்கிற போது, பிரபஞ்சத்தில் உருவாக்குற போது ஒரு நாளும் என்னிடத்துல என்ன இல்ல, துக்கம் பண்றதே இல்லைங்க. அப்போ துக்கத்துக்குரியவன் யாரு? வேதனைக்குரியவன் யாரு? பிசாசு. சொல்றது புரியுதா? துக்கத்துக்கு யார் சொந்தக்காரன் என்ற கேள்வி கேட்கும் போது நீங்க கை தூக்க கூடாது. யாரெல்லாம் துக்கமா இருக்கீங்கன்னும் போது எல்லா பாஸ்டர்ஸும் பெரிய சுவிசேஷ கூட்டம் போட்டுக்கிட்டு, துக்கமா இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னும் போது எல்லாம் கை தூக்கிடுறோம். இந்த அடிக்கப்படுகிற ஆடு போடவே, இந்த அடிக்கப்படுகிற ஆடு அந்த வெட்டுகிறவனுக்கு பின்னாடி போறது போலதான். சரி, போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, துக்கத்துக்கு சொந்தக்காரன் பிசாசு. அவன்தான் சந்தோஷத்தை 100% இருந்த சந்தோஷத்தை துக்கமாக மாற்றுகிறான். சரியா? அப்ப துக்கத்துக்கு சொந்தக்காரன் பிசாசுங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. இது நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்றேன். இதுக்கு அடுக்கடுக்க என்னால நிறைய வசனங்கள் எடுக்க முடியும், எனக்கு நிறைய பேச முடியும். தயவு செய்து நீங்க என்னடா அது வசனம் இல்லையே அப்படின்லாம் இல்ல, வசனம் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு நேரம் போதாது, உங்களுக்கு புரியும். நீங்க கட்டாயமா இந்த காரியத்தை தியானம் செய்வீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்க நிச்சயம் நீங்க இதை பார்ப்பீங்க. அது ஒருத்தரோ 2 பேரோ, அது வெகு சிலரோ, அதை எனக்கு பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு போய் இது சேரணும். நீங்கள் துக்கத்துக்குரியவர் அல்ல, நீங்கள் சந்தோஷத்துக்குரியவர்கள். ஏனென்றால் நீங்க சந்தோஷத்தினால் படைக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள துக்கம் வந்ததுக்கான ரீசன் என்னங்கிறத நம்ம பார்த்தலாம். அப்போ துக்கத்துக்கு யார் சொந்தக்காரன்? மேற்படியான், அவன் தான் பிசாசு. இப்பிரபஞ்சத்துக்கு தள்ளப்பட்டவன், பரலோகத்திலிருந்து அவன் தூதர்களோடு தள்ளப்பட்டவன். என்ன செய்யப்படுறான்னா அவன் தான் இந்த துக்கத்துக்கு சொந்தக்காரன். இந்த துக்கத்தை கொண்டு வந்ததே அவன் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் போட்டிருக்கேன், 7வது பாயிண்ட்ஸ்ல போட்டிருக்கேன், மேற்படியான். சரிங்களா? எப்படி என் சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றினான்? அந்த கேள்வி கேட்கணும். துக்கத்துக்கு யார் சொந்தக்காரன் கேள்வி கேட்டுட்டு அடுத்தது என்ன கேட்கணும்னா, மேற்படியான் அதாவது பிசாசு எப்படி என் சந்தோஷத்தை துக்கமாக மாற்றினான்? இந்த கேள்வி கேட்கணும். அப்பா, நான் ஒரு சந்தோஷத்தினுடைய சொருபியினுடைய சந்தோஷத்துக்கே சொந்தக்காரனுடைய கடவுளுடைய பிள்ளைனா, ஏன் வாழ்க்கையை எப்படி நீங்க துக்கமா மாத்தினுங்கிற கேள்வியை நீங்க கேட்டாதான்
நீங்க யாரு நான் யாருங்கிறது தெரியுங்க. தயவு செய்து நீ நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணுங்க. எனக்கு நண்பர்களே, புரியுதா? என் சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றினா எப்படி என் சந்தோஷத்தை, அதனால தெரிஞ்ச விஷயம் இல்லையா? வஞ்சித்தது, ஏமாற்றினது, எப்படி வேணாலும் நீங்க இன்னைக்கு பேசலாம், அது எப்படி வேணாலும் நீங்க உள்வாங்கிக்கலாம். என்னை எப்படி மாற்றினான்னா வஞ்சித்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வஞ்சனையாய் என் சந்தோஷத்தை என்ன பண்றான்னா பறித்து எடுத்துக்கொண்டான். அவன் சந்தோஷத்தை எடுத்துட்டு துக்கத்தை எனக்குள்ள வச்சுட்டான். சொல்றது புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சு வச்சுப்பீங்க ஏன் இயேசு இந்த வேர்டை அவர் பயன்படுத்தினாருங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட்டா? இப்போ அடுத்த பாயிண்ட், நான் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றேனா? நான் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றேனா? எனக்கு அன்பார்களே, நீங்களும் நானும் ஒரு டைம்ல சந்தோஷத்தோடு இருந்தோம் இல்லையா? படைக்கப்பட்டோம் இல்லையா? துக்கம்ங்கிறதே இல்லாம இருந்தோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை இழந்துட்டோம், வஞ்சனையான பிசாசினால அதை இழந்துட்டோம். திரும்ப அதை பெற்றோமாங்கிற கேள்வி கேட்கும் போது நீங்க இந்த வசனத்தை இப்ப படிக்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசப்பா ஒரு அர்த்தத்தோட தான் சொல்றாரு. எப்பா, நீங்க துக்கத்தோடு இருக்கீங்க, உங்களை நான் இந்த பூமியில படைக்கும் போது நீங்கள் 100% சந்தோஷத்துல இருந்தீங்க. உங்களை மேல்படியான் பிசாசானவன் உங்க 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 சந்தோஷத்தை அவன் என்ன பண்றான்? பறித்து விட்டு உங்களுக்குள்ள துக்கத்தை கொடுத்துட்டான். அந்த துக்கத்தோடு நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக நான் அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கேன். இப்ப நான் மறிக்க போறேன். ஆகையால நீங்க என்னவா மாற போறீங்க? உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுதுன்னு முன்கூட்டியே இதை சொல்கிறார். அல்லேலூயா. இதனுடைய வெளிப்பாடு ரெவலேஷன் யாருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா எனக்குள்ள இந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எனக்கு அன்பால் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு இது புரியும் நான் நம்புறேன். நீங்க தேடல் உள்ளவங்களா இருந்தா கட்டாயம் உங்களுக்கு இது பேசும் நான் நம்புகிறேன். பாருங்க, இப்ப நான் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றேனா? இப்ப கேள்வி இங்க வந்துடணும். ரைட் நவ், இயேசு எப்ப எனக்காக மரித்து, எப்ப பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலருக்கு அனுப்பி உடன்படிக்கை பண்ணி, அங்கே 112 பேர் 120 பேர் 3000 பேராக அப்படியே விரிவாக்கம் ஆச்சோ, அப்பவே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்துக்குள்ளாக மாறிவிட்டது. அல்லேலூயா. நீங்க புத்தகத்தை எடுத்து படிங்க. அப்போஸ்தல புஸ்தகத்துல எங்கேயாவது துக்கம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், மனம் திரும்பின ஒரு நபர் எங்கேயாவது நான் துக்கமா இருக்குன்னு சொன்னானான்றதை நீங்க தேடி பார்த்து எனக்கு சொல்லுங்க. நான் பைபிள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேங்க. சவாலுங்க, சவால். யாரை ஏமாத்த இந்த சத்தியங்களை சொல்லிக்கொண்டு இயேசு எப்பொழுது மரித்து தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி நம்ம மேல ஒரு புதிய உடன்படிக்கை அபிஷேகத்தை கொடுத்துட்டாரோ, அப்பவே நமக்குள்ள இருந்து துக்கம் போயிடுச்சு. மறுபடியும் நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இது உங்களை ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்று விட்டேன் என்று நம்புங்க. அல்லேலூயா. அதற்கான விலை என்ன? இந்த சந்தோஷத்தை நான் திரும்ப பெறுவதற்கு விலை என்ன? என்ன கிரயம்? அதுதான் இயேசுடைய மரணம், அவருடைய ரத்தம். மாற்றுக்கிறதே கிடையாது. எழுதிக்கிங்க, ரொம்ப முக்கியம். சொல்லுங்க போய். எப்ப பாரு துக்கம் துக்கம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்கார்ந்து விசுவாசி மறந்தாலும் பாஸ்டர்ஸ் இன்னைக்கு விடுறது இல்ல. பாஸ்டர் மறந்தாலும் விசுவாசிகள் விடுறது இல்ல. ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நான் சொல்லுகிறேன். பாருங்க, விலை என்ன? தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். நீ இழந்த அந்த சந்தோஷத்தை, அங்க இழந்து இல்லையா, அந்த சந்தோஷத்தை உனக்கு திரும்ப தருவதற்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்க சொல்லுகிறார். அதான் யோவான் 16 நீங்க 20 படிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜீவனை தருவதற்காக அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆமென். 10, இன்று கிறிஸ்தவ சமூகம் உச்சரிக்கும் துக்கம் எது? சோ என்ன துக்கம்ங்கிறது தெரியல, எந்த சந்தோஷத்தை இழந்து போறதும் தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறது. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, உனக்கான இந்த துக்கம் நீங்க சொல்லிக்கிட்டு ஒண்ணு தூக்கி பிடிச்சு நிக்கிறோம் இல்லையா, வியாதி, வியாகுலம், கடன் பிரச்சனை, இது சரீரத்தினுடைய சாபக்கேடு. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஆவிக்குரிய பிள்ளையாக இதை யோசித்து பார்க்கும் போது இது ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. இது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் நார்மல். நீங்க தான் ஒரு கற்பனைக்குள்ள அப்நார்மலா பாக்குறீங்க. இதை பிளீஸ் உங்க குறுகின மூளையில இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எடுத்துருங்க. நீங்க சந்தோஷத்துக்கான பிள்ளை. உங்க சிந்தைக்குள்ள அந்த பாசிட்டிவான எண்ணம் வரட்டும்.
ஆமீன் சொல்லுங்களேன். எனக்குள்ள எப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள திருவுளம் பற்றினாரோ அப்பொழுது இருந்தே எனக்குள்ள அந்த சந்தோஷம் முழுமையாய் கிடைத்து விட்டது. இப்பிரபஞ்சத்தினுடைய எந்த உபத்திரமும் யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர்ன்னு போங்க. அல்லேலூயா. எதை பத்தியும் கவலை இல்லை. மறட்டும், பசியா பட்டினியா கவலை இல்லை. கொடுக்கும் போது ஆமீன் சொல்லுங்க, இல்லாத போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த சரித்திரத்தை எடுத்து நாம் வாழுவதே சிறந்ததுன்னு நான் சொல்றேன். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இன்று கிறிஸ்தவ சமூகம் உச்சரிக்கும் துக்கம் எதுன்னா வியாபாரத்திற்காக பயன்படுத்துகிற துக்கம். பணத்தை அவங்களுடைய கல்லாப்பட்டியை நிரப்புவதற்காக உச்சரிக்கிறதான வார்த்தை தான் இந்த துக்கம் நான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் பிரச்சனையில இருக்கான். அந்த பிரச்சனையை நான் பயன்படுத்துவேன். எனக்கு சத்தியம் தெரியுது, உன் துக்கம், உனக்குள்ள இருக்கிற துக்கத்தை நான் என்ன செய்யறேன், இன்னும் அதிகரித்து அதை நெகட்டிவா நான் உங்களை விதைக்கிறதுனால, நீ அந்த மைண்ட் செட்லயே இருக்கிறதுனால உனக்கு துக்கம் என்ன, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்பிரபஞ்சத்தினுடைய பாடுகள் போகட்டும். சோ இன்னைக்கு சமூகம் உச்சரிக்கிறதான துக்கம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் சொல்றாரு, மனுஷனுக்குரிய சோதனையை தவிர வேதனையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்ற வார்த்தை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல. சோ அந்த ட்ராக்கை நீங்க பிடிச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற வார்த்தையினோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? எப்பா நீ இழந்துட்ட ஒரு சந்தோஷத்தை இப்ப நான் மறிக்க போறேன் உனக்காக, அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்றத இன்னைக்கு இந்த வார்த்தையினோடாக பேசுகிறார். அல்லேலூயா. ரைட், சீக்கிரமா முடிச்சிடலாம். சீக்கிரமா நான் முடிக்கணும்னு நான் விருப்பப்படுகிறேன். ஏன்னா கொஞ்சம் அதை சீக்கிரமா நம்ம சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகமா அதை சொல்லும் போது புரியும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதை குறித்து உங்களுக்கு இன்னும் விளக்கம் தேவைன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற காரியங்களை நான் கட்டாயமா ஏற்றுக்கொள்வேன். தவறு இருந்தாலும் அதை நான் திருத்திக் கொள்வேன். ரொம்ப நான் பரிசுத்தவானோ அல்லது ஒரு பெரிய வேத பண்டிதரோ இல்லைங்க. நான்லாம் படிக்கவே இல்லைங்க, படிக்கவே கிடையாது. நான் படிக்கிறதுக்கான சூழலே அமையலை. ஆனா இன்னைக்கு போர்டில் எழுதி பேசுற அளவுக்கு தேவன் கிருபை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு என்னுடைய ஆடுகளுக்கு போர்டில் எழுதி அதை பேசி சொல்லுவதற்கு கிருபை வைத்திருக்கிறார். உண்மையாவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய படிப்பெல்லாம். ஆனா ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். கருத்து இருந்தால் நீங்க சொல்லுங்க, நான் கட்டாயமா அதை ஏற்றுக்கொள்வேன். தவறு இருக்கும் போது நான் அதை திருத்தியும் கொள்வேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமென். பாருங்க, இப்பதான் அந்த பாயிண்ட்ஸ்குள்ள வரப்போறோம். அப்ப இன்னைக்கு உச்சரிக்கிற சந்தோஷம் எதுங்கிறது உங்களுக்கு புரியுது. நல்லா நீங்க தெளிவாகணும். நல்லது. யாராவது டிவில உங்கள் துக்கம் அப்படின்ட்டா நீங்க அலர்ட் ஆயிடும். யாமா சாமி என்னை விட்டுறாரு, நான் ஓடிடுவேன், வேணாண்டா, நான் எனக்கு துக்கமே இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. தயவு செய்து இந்த குறுகிய மைண்ட்ல இருந்து நீங்க வந்துடும். ரைட்டுங்களா? அப்படி ஒரு வேலை துக்கம்ன்ற வார்த்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க டிவி. ஒண்ணும் தப்பு கிடையாது. சரி, போகட்டும். அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப பாருங்க, தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செய்யறாரு? சந்தோஷம், பரிசுத்தம், புரியுதுங்களா? ஆவியில் 9 வகையான கனிகள் பூர்ணமாய் கொடுத்தார். அந்த 9 வகையான கனி கலாத்தியர் புத்தகத்துல படிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் இழந்துட்டோம். நம்ம எப்ப சந்தோஷத்தை இழந்தோமோ அதெல்லாம் போயிடுச்சு நம்மளை விட்டு, புரியுதுங்களா? அப்போ தேவன் கொடுத்த அந்த ஆவியின் அது பரிசுத்தத்துக்கானது. இந்த சந்தோஷம் பரிசுத்தமான சந்தோஷம். அல்லேலூயா. சும்மா காசுக்காக சந்தோஷிக்கிறது அந்த சந்தோஷம் கிடையாது. ஒரு குழந்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஐயோ குதிக்கிறது அந்த சந்தோஷம் இல்லைங்க. இந்த சந்தோஷத்துல பரிசுத்தம் இருந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆதாமை ஏவாளை உண்டாக்கின அந்த சந்தோஷத்துல தூய்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. ரைட். இப்போ பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமை ஏவாளுக்கும் துக்கத்தை கொடுத்து அந்த துக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பாவம் இருக்கிறது. அது மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் அதுல 5:19-23 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே எதிரா மாறுது. ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுது? பரிசுத்தத்தையும் அதனுடைய கனிகளையும் காட்டுகிறது. இன்னொரு பக்கம் பாவம், அந்த துக்கம் என்ன பண்ணுதுன்னா, அவன் பாவத்தை பிறப்பித்து அவனுடைய அசுத்த கிரியைகளையும் அங்க லிஸ்ட் காட்டுது. அல்லேலூயா. ரைட், போகட்டும். இதை நீங்க குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ உலகம் தரும் சந்தோஷம், அதில் உள்ள துக்கம். உலகம் தற்காலிகமாக உனக்கு என்ன செய்யுது? சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் பிசாசானவன் இயேசுவை அங்க மேல கூட்டிட்டு போய் என்ன செய்யறாப்ல, என்ன பண்றான்? இத பாருங்க, இதெல்லாம் சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய சந்தோஷம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க எடுத்து படிங்க. யோவான் 16:33 வாசிச்சீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. அதுல
அவன் உலகத்தினுடைய சந்தோஷங்களை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இயேசு சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த வசனம் தான், நான் அதுக்கு இணையாக இந்த காரியத்தை நான் சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ இயேசுவை கொண்டு போய் அங்க வேலை கூட்டிக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அவனுடைய சந்தோஷத்தை காட்டும் போது ஆவிக்குரிய மனிதனாக இருந்து, அந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரம் இல்ல, அது துக்கம் நிறைந்தது, என்னுடைய சந்தோஷம் வேறயா அப்படின்ற. அல்லேலூயா. பாருங்க, மெய்யான சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுக்க வரும்போது பிசாசானவன் அதை என்ன பண்றான்னா, எப்படி நம்மள ஒரு 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 பொய்யான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நமக்கு துக்கம் நிறைந்தவனா வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த மைண்ட் செட்டை இயேசுக்கு கொண்டு போக நினைக்கும் போது ஆவிக்குரிய மனிதன் அல்லவா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னு ஒரே வார்த்தை சொல்றாரு, அப்பா இங்க வா, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மெய்யான சந்தோஷம் வேற, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் நான் வந்திருக்கிற மாதிரி அதை பேசி அப்படி அங்கிருந்து அவர் ஒதுங்கி வர்றதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய மனிதன் பகுத்தறியும் எது மெய்யான சந்தோஷம், எது மெய்யான துக்கம், எது மெய்யான சந்தோஷம், எது மெய்யான துக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய மனிதன் தான் புரிந்து கொள்வான். தயவு செய்து கையை நீட்டி ஆவிக்குரிய சபை தயவு செய்து சொல்ல வேணாம் பிளீஸ். இங்க ஆவிக்குரிய சபைகள் அப்படி இருந்திருந்தா இந்த துக்கம்ங்கிறத தூக்கி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகமே வீழ்ற அளவுக்கு இன்னைக்கு இது போயிட்டு இருக்கிறத நினைத்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதை நீங்க குறித்து கொஞ்சம் சிந்திங்கள். ரைட்டுங்களா? பவுல் சொன்ன சந்தோஷம் பிலிப்பியர் 4:4 அவர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, புரியுதா? பிலிப்பியர் 4 புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்பொழுதும் என்னவா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் இருங்கன்றாரு. மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். அதான் ஆவிக்குரிய மனிதன் செய்வான். அல்லேலூயா. சிலுவை மரணத்தினால் கிடைத்த ஆவிக்குரிய சந்தோஷம். இப்ப நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, கர்த்தருடைய அவருடைய ஜீவனினால் அவருடைய மரணத்தினால் கிடைத்த சந்தோஷம். பயப்படவே பயப்படாதீங்க, அதை பற்றி கொள்ளுங்க, அது கட்டி பிடிச்சு உட்காருங்க. அந்த சந்தோஷத்தை இழந்துடக்கூடாதுங்க. அதுக்கு தாங்க நம்மள தேவன் வந்து படைத்திருக்கிறார். இதை நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? எனக்கு புரியல. மாறாக எதையோ ஒரு சந்தோஷத்தை தூக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். மெய்யான சந்தோஷம் எதுங்கிறது நமக்கு தெரியல. சரி, பிசாசு இயேசுவை உலக சந்தோஷத்தை காட்டி, அதுதான் நான் அங்க சொல்லிட்டேன். அதுக்கு நான் இணையா சொல்லிட்டேன். மத்தேயு 4:1-11 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். மார்க்ல இருக்கு, லூக்காவில் இருக்கு. பிசாசு இயேசுவை உலக சந்தோஷத்தை காட்டி சோதிக்கும் போது இயேசு பதில் கொடுத்ததை நம்ம பேசிட்டோம். அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய மனிதனா பதில் சொன்னாரு. 12 சீடர்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தாங்க. பதில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எது மெய்யான சந்தோஷம், எது வந்து துக்கம்ன்றது அவங்க தெரிஞ்சுட்டாங்க. அவங்களை பின்பற்றின முக்கியமான சமூகத்தார் அது மாதிரிதான் இருந்தாங்க. நம்ம தான் வந்து வேற மாதிரி இருக்கிறோம். சரியா? தலை வேற கால் வேறையா இருக்கிறோம். அது வந்து மாறணும். ரைட்டுங்களா? ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் இன்று வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், இந்த வசனம் வியாபாரத்துக்காக தான் இன்னைக்கு இந்த சமூகம் பயன்படுத்துகிறது. அவ்வளவுதான். சரிங்களா? இதுல 1000 அர்த்தங்கள் உண்டு. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசணும். சரிங்களா? 2000 ஆண்டுக்கு முன்பே என் சந்தோஷம் திரும்ப கிடைத்து விட்டது என்பதை நம்புங்க. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருச்சு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் நம்புறேன், நான் பிலீவ் பண்றேன். அது மாதிரி நீங்களும் நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எது மெய்யான சந்தோஷம் என்று நம்ம என்ன செய்யணும்னா கேள்வி கேட்கணும். இன்னைக்கு கேள்வி கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. மனிதன் யாரும் சுமக்க முடியாத துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மெல்லாம் பார்க்கறதெல்லாம் துக்கம் கிடையாதுங்க. அந்த துக்கத்தெல்லாம் எல்லா உலக மக்கள்கிட்ட இருந்தும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கொண்டு அந்த துக்கத்தை அவர் என்ன பண்றாரு, அதுக்குத்தான் மரணம் வேணும், அதுக்காக தான் மரித்தாரு. என்ன சந்தோஷமாக்குறதுக்கு தான் அவர் மரித்தார். அதுல எந்த டவுட் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். எனக்கு அந்த டவுட்டே கிடையாது. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே என் துக்கங்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையிலே அறைந்து விட்டார். ஆமென். அத வாயில சொல்லாம கிரியில காட்ட நம்ம என்ன செய்யணும், நம்ம முன் வர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று கடைசியாக சந்தோஷத்தை இழந்தோம், பாவத்துக்குள்ள வந்தோம், அதாவது துக்கத்தை பிடிச்சுக்கிட்டோம். இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மரணத்தினால மறுபடியும் என்ன செய்யறாரு, சந்தோஷத்தை நமக்கு கொடுத்ததுனால இப்ப வரைக்கும் அந்த சந்தோஷம் நம்ம கூட தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்ப மாம்ச கிரியைகளுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோமோ
அப்பெல்லாம் சந்தோஷத்தோட மதிப்பு தெரியாதுங்க. துக்கம் தாங்க நமக்கு தலைவிரிச்சாடும். துக்கம் தான் சொல்லிட்டே இருக்க முடிய இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? சோ இதுதான் இன்னைக்கான வார்த்தை. நிறைய விஷயங்களை நான் வந்து ரெவலேஷனா சபையில பேசினேன். பட் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கும்னு தெரியாது. தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்பது என்னன்னா, சத்தியத்தை வாசிங்க. இந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டதுனால், நீங்க துக்கத்தை இழந்துட்டீங்க, அந்த துக்கத்தை நான் இப்ப என்னவா மாத்த போறேன்? சந்தோஷமா மாத்த போறேன். ஆகையால நான் மரணத்தை மேற்கொள்ள போறேன், துக்கத்தை மேற்கொள்ள போறேன். நீ இழந்த அந்த ஏதேன்ல இழந்த அந்த காலத்துல, நீ அந்நாட்கள்ல இழந்த அந்த சந்தோஷம் மறுபடியும் உனக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கு. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ எந்த துக்கத்தை வந்து இயேசு சொன்னாருன்றது அந்த ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் ரெவலேஷனா ஆவியில புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். நான் எனக்கு சந்தோஷத்தை தான் எனக்கு ஆண்டவர் தந்தாரு, சந்தோஷமா தான் ஆண்டவர் படைத்தாரு. அங்க வந்து கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, நீண்ட ஆயுசு ஆண்டவர் கொடுத்தாரு, மகிமையின் சாயலை கொடுத்தாரு. அவ்வளவு சந்தோஷம், அந்த ஹாப்பில 100% நான் அங்க இருந்தேன். இன்னைக்கு 100% துக்கத்தை கொடுத்து என்னுடைய 100% என்னுடைய சந்தோஷத்தை பறித்து விட்டான் பிசாசு. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணங்களுக்குள்ள போய், சபைகளுக்குள்ள போய், நிறைய பேருக்குள்ள போய் இன்னைக்கு 100% அவனுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை தேவன் மறித்து கொடுத்தாரே, தன்னோட மரணத்தினால் கொடுத்தாரே அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு விட்டுவிட்டு ஏதோ ஒண்ணு தூக்கி பிடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கான். இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இது மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக்கொள். நான் ஜான் கிடியோன் சத்யன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மாத்திரமல்ல, இயேசுவை சந்திங்கள், அதாவது எலும்பி பிரகாசி இயேசுவை சந்திங்கள் ஊழியங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு எல்மோசா எர்மோன் பிரேயர் ஐக்கியம் சொல்லப்படுகிறதான ஒரு சிற்றாலயத்தை வைத்து கிளைகளை வைத்து நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.